பழனி கோயில் ரோப்கார் அந்தரத்தில் பழுதாகி நிற்கும் போது அதில் இருக்கும் பக்தர்களை மீட்பது குறித்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடந்தது. மலைமேல் உள்ள பழனி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் எளிதாக சென்று வர ரோப்கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 150 அடி உயரத்தில் சென்று கொண்டிருக்கும் ரோப்கார் அந்தரத்தில் பழுதாகி நின்றால் அதில் இருக்கும் நபர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. Are you comfort? 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 Are you okay? Are you comfort? Are you okay? Are you comfort? Are you okay? Those. தூத்துக்குடி அருகே பட்டினமருதூரில் தமிழ்நாடு தொல்லியல் துறையினர் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். பட்டினமருதூரில் தங்கம் கலந்த புராதன நாணயங்கள், பானை ஓடு குறியீடுகள் என 100க்கும் மேற்பட்ட பொருள்கள் கிடைத்தன. இதனையடுத்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் பட்டினமருதூர் உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டினமருதூரில் தொல்லியல் துறை குழுவினர் ட்ரோன் மூலம் அகழ்வாராய்ச்சி செய்ய உள்ள இடங்களை அளவீடு செய்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த செல்வசேகர் என்பவர் நினைவிடத்தில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த தற்காப்பு கலை வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பேய்க்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வசேகர் என்பவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது நினைவிடத்தில் கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த தற்காப்பு கலை வீரர்கள் தங்களுடைய கலையின் மூலமாக அஞ்சலி செலுத்தினர். தாம்பரம் மாநகர காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட 70 லட்சம் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் 700 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இவை சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்ட மையத்தில் எரித்து அழிக்கப்பட்டன. ஆரணியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரன் தற்போது ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் சேவூரில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையை சேர்ந்த 20 அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அவரது மகன்கள் சந்தோஷ், விஜயகுமாரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. அப்போது சேவூர் ராமச்சந்திரனின் மூத்த மகன் சந்தோஷ் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை கொண்டு அவரது வங்கிக் கணக்கை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோயிலில் நடைபெற்ற 69ஆம் ஆண்டு முத்து சட்டநாதர் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்து சட்டைநாதர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரம் ஆதீனம் ஆசிலாமணி தேசிகர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 20 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி பொன்னேரி கவரப்பேட்டை இடையே இன்றும் நாளை மறுநாள் 26ஆம் தேதியும் 20 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. அதேபோல கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை இடையே காலை 11:15 மணி முதல் மாலை 3:15 மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. பயணிகள் வசதிக்காக இன்றும் நாளை மறுநாள் 26ஆம் தேதியும் சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு 2,30,000 கடந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்காக நேற்று மாலை 6 மணி வரை 2,34,918 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 1,66,440 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியும் 1,23,315 மாணவர்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்தும் சமர்ப்பித்துள்ளனர். புதுக்கோட்டை
மாவட்டம் கந்தரவக்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள பெரும்பிடுகு முத்தரையரின் உருவச் சிலைக்கு உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இஸ்ரேல் திரைப்பட விழாவை அரசு தடை செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ஜவாஹிருல்லா, முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து விமர்சனம் செய்ய எதிர்க்கட்சிகளுக்கு அருகதை இல்லை என்றார். எதிர்க்கட்சிகளுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை மறுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக முதலமைச்சரே நேரடியாக சென்று நிதி கேட்பது தமிழ்நாட்டின் மீது உள்ள அவரது அக்கறையை வெளிப்படுத்துகிறது. அதை வரவேற்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த கல்குவாரி விபத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மாவட்டத்தில் உள்ள 10 குவாரிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க கனிம வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புவியியல் மற்றும் சுங்கத்துறை இயக்குநர் சரவண வேல்ராஜ் அனைத்து மண்டல இயக்குநர், மாவட்ட துணை மற்றும் உதவி இயக்குநர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் போது அரசால் வழங்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாமல் இருப்பதுதான் விபத்துகளுக்கு காரணமாக அமைகிறது என்று தெரிவித்துள்ளார். எனவே மாதந்தோறும் 10 குவாரிகளை ஆய்வு செய்து அது தொடர்பாக அறிக்கையை ஆணையரகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள அண்ணா நூற்றாண்டு அரங்கில் 3 நாட்கள் நடைபெறும் வேளாண் கண்காட்சி துவங்கியது. இதில் பாரம்பரிய அரிசி வகைகள், அனைத்து வகை காய்கறிகள், கீரைகள், மாடித்தோட்டம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. விளைநிலங்களில் உரம் தெளிக்க பயன்படுத்தும் ட்ரோன்களும் வேளாண் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வேளாண்மை பொறியியல் துறை மூலமா இந்த ட்ரோனை விலைக்கு வாங்கி எப்படி இந்த அறுக்கிற இயந்திரம்லாம் குறைந்த வாடகைக்கு தர்றாங்களோ அதுபோல் இந்த ட்ரோனையும் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு தரணும். சான்றிதழ்கள் கேட்டு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு 1 வாரத்திற்குள் வழங்க அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சான்றிதழ் கேட்டு இ-சேவை மையத்திற்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். பள்ளியில் விரைவில் திறக்கப்பட இருக்கிற காரணத்தால் வருவாய்த்துறையின் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் போன்றவையெல்லாம் 1 வார காலத்திற்குள்ளே வழங்க வேண்டும் என்று சொல்லி வருவாய்த்துறையிலிருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் தாக்கீது அனுப்பியிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோயில் வருஷாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கருட சேவையை முன்னிட்டு சுவாமி பொலிந்து நின்ற பிரான் மற்றும் நம்மாழ்வார் வாகன குரட்டிற்கு எழுந்தருளி கருட வாகனத்தில் காட்சி அளித்தனர். பின்னர் கருட வாகனத்தில் மாட வீதிகளில் உலா நடைபெற்றது. சென்னை விமான நிலையத்திற்கு எரிபொருள் கொண்டு செல்லும் லாரிகளின் உரிமையாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிர்வாகம் அண்மையில் புதிய ஒப்பந்த புள்ளி கோரியதாகவும் அதில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட வாடகை ஒப்பந்தத்தில் இருந்து 15 விழுக்காடு வாடகையை குறைத்து நிர்ணயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை கண்டித்து ஏற்கனவே டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே ₹3.60 ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோ லிட்டருக்கு இருந்தது. இப்போ ₹3.30 சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி டெண்டர்ல அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுவுமே பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வாடகை, 100க்கு மேலே போச்சுன்னா ₹3.60, ₹3.30, ₹3.20, 10 பைசா, 200க்கு மேலே போனால் இன்னமும் குறையுது. அதை வச்சு நாங்கள் தொழிலே செய்ய முடியாது. கரூர் மாவட்டம் திருவள்ளூர் மைதானத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டி தொடங்கியுள்ளது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் போட்டியில் ஆண்கள் பிரிவில் 8 அணிகள், பெண்கள் பிரிவில் 4 அணிகள் பங்கேற்றுள்ளன. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.